ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணத்தில தற்போது ஹெல்பிங் வீடியோ செய்யக்கூடிய பிரபலமான யூடியூபர் குறித்து சமூக ஊடகங்களிலும் சரி, நாடாளுமன்றத்திலும் சரி பேசப்பட்டிருக்கின்றது. சமூக ஊடகங்களில பொதுவெளியில ஒரு நபர் பற்றி பகிரங்கமாக பேசப்படும் போது, அந்த நபர் குறித்து பலரும் நன்மையான விடயங்களையும் சரி, தீமையான விடயங்களையும் சரி பேசிக் கொள்வார்கள். அப்படித்தான் அந்த நபர் குறித்தும் இன்று நான் இந்த காணொளியில பகிர வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கிறது. ஏனென்றால் பெண்களுக்கு எதிராக என்ன விடயங்கள் நடந்தாலும் பெண்கள் என்ற வகையில நானும் அதற்காக குரல் கொடுக்க வேண்டியது எனது கடமை. சமூக ஊடகத்துல பயணிக்கின்ற எல்லோரும் இதை செய்வார்கள். அந்த வகையில தான் இந்த பதிவு அமைய போகின்றது. வணக்கம், நான் திவாரகா. யாழ்ப்பாணத்துல பிரபலமான யூடியூபர் இந்த நபர். இவர் நிறையவே ஹெல்பிங் செய்திருக்கிறார். அதுவும் தன்னுடைய சொந்த பணத்தில ஒரு உதவியும் செய்வதில்லை. புலம்பெயர் நாட்டில இருந்து புலம்பெயர்ந்த மக்கள் அனுப்புற பணத்தில தான் இந்த நபர் கஷ்டப்பட்ட மக்களினுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களது குடும்ப நிலவரங்களை காணொளியாக எடுத்து யூடியூப்ல பதிவேற்றி அதுல வர பணத்தினை, அதாவது அந்த வீடியோவை பார்த்துவிட்டு புலம்பெயர் நாட்டில் இருக்கிற மக்கள் அனுப்புகிற பணத்தினை அந்த குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுக்கிறார். அது மட்டுமில்லாது புலம்பெயர் நாட்டில இருந்து கஷ்டப்பட்ட மக்களுக்கு பணம் கொடுக்க சொல்லி காசு அனுப்புகிறவர்கள் இந்த கொண்டு போய் கொடுக்கிற, அதாவது இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கிறவர்களுக்கும் உங்களுக்கு போக்குவரத்து செலவுக்குன்னு சொல்லி இவர்களுக்கும் ஒரு சிறிய பணத்தொகையை கொடுக்கிறார்கள். இவர்கள் எந்த விதமான சமூக நோக்கோடும் இதை செய்யவில்லை. தங்களுக்கும் இதால பிரயோசனம் வருகிறது, தாங்களும் சம்பாதிக்கிறோம் என்ற ஒரு நோக்கில தான் இந்த உதவியை செய்கிறார்களே தவிர்த்து முற்றுமுழுதாக எந்த பலனும் அடையாமல் இலவச சேவையாக இந்த ஒரு ஹெல்பிங்கை அவர்கள் செய்யவில்லை. அப்படி இருக்கையில இந்த நபர் சமூக ஊடகத்தில் ஒரு காணொளியை பதிவேற்றம் செய்கிறார். நீங்கள் தனியாக போய் காணொளி எடுக்காம அந்த பிள்ளையை சந்தித்து பணம் கொடுக்கிறீர்களா? இல்லை. காணொளி எடுத்து அவர்களுடைய குடும்ப நிலவரங்களை கேட்டறிந்து பணம் கொடுக்கிறீர்கள். அப்படி நீங்கள் காணொளி எடுத்து பதிவேற்றம் செய்யும் போது ஒரு பெண் பிள்ளைக்கு காணொளிக்கு வருவதற்கு விருப்பம் இருக்குதா? அல்லது என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் காணொளிக்கு வர விரும்பல? நீங்க ஹெல்ப் கேட்குறீங்க. நாங்க வீடியோ எடுத்து போட்டு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அப்படி என்ன உங்களால அப்படி உங்களுக்கு வீடியோக்கு வர விருப்பம் இல்லை என்றால் எங்களால ஹெல்ப் பண்ண முடியாது. அப்படி என்று சொல்லலாம். அதை விட்டுவிட்டு நீங்க வீடியோக்கு வரணும். நீங்க பெரிய ஐஸ்வர்யா ராயா, நீங்க லவ் பண்றீரா? இன்னும் பால் கூடி மறக்கவில்லையா? இப்படி என்றெல்லாம் ஒரு பெண் பிள்ளையை பார்த்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் 18 வயசுக்கு மேற்பட்ட ஒரு பிள்ளையை பார்த்து 18 வயதோ அல்லது அதற்கு குறைந்த வயதோ அல்லது 18 வயதிற்கு மேற்பட்ட பிள்ளையோ அந்த பிள்ளையை பார்த்து நீங்கள் இப்படியான கேள்வியை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க என்ன செய்கிறீர்கள்? அவங்களுக்கு உதவி வேணுமெண்டா அதை காணொளி எடுத்து போடுறீங்க. அந்த பிள்ளைக்கு வர விருப்பம் இல்லை, அந்த பிள்ளையோட அம்மா கதைக்கிறான்னா அந்த அம்மாவோட காணொளியை மட்டும் எடுத்து போடலாம். அதை விட்டுவிட்டு வேற என்ன அப்படியோ இப்படி என்றெல்லாம் ஒரு பெண் பிள்ளையை பார்த்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் சமூக ஊடகங்களில் ஒரு விடயம் வெளிவரும்போது, அதுவும் பெண்களுக்கு எதிராக பெண்களை மதிக்காமல் அவர்களை நக்கலாக கதைப்பது போன்ற விடயங்கள் வெளிவரும்போது நிச்சயமாக பலரும் அதற்கெதிராக குரல் கொடுப்பார்கள். சமூக ஊடகங்களில எல்லோருமே இது தொடர்பில் பகிர்ந்திருந்தார்கள். ஒரு பெண் பிள்ளையை நாங்கள் மதிக்க பழகிக் கொள்ள வேண்டும். பெண் பிள்ளை என்றதை தாண்டி சக மனிதரை நாங்கள் மதிப்பும் மரியாதையோடும் நடத்த வேண்டும். என்னதான் காசு பணம் இருந்தாலும் பிறரை மதிக்கவில்லை என்றால் அந்த காசு பணம் இருந்தும் ஒரு மனிதராக இருப்பதில் எந்த பிரயோசனமும் இல்லை. அதுவும் அந்த நபர் பல்கலைக்கழகம் சென்று ஒரு அரச உத்தியோகத்தில இருந்து அந்த அரச உத்தியோகத்தை விட்டுவிட்டு இப்ப வந்து ஹெல்பிங் வீடியோ செய்து தானும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது பிறரை எப்படி மரியாதையோட கண்ணியத்தோட நடத்தணும் என்று தெரிஞ்சிருக்கணும். என்ன, ஒரு படித்த நபரே மற்றவர்களை பார்த்து இழிவாக நக்கலாக கதைப்பது போன்ற விடயங்கள் எல்லாம் அவருடைய நிறைய காணொளிகளில நான் கூட பார்த்திருக்கிறேன். இப்படியான நபர்கள் உண்மையிலேயே ஹெல்பிங் மைண்டோட தான் செய்வார்களா? ஒரு சக மனிதரை பண்பாக, மரியாதையாக நடத்த தெரியாதவர்கள் என்னதான் ஹெல்பிங் மைண்டோட உதவி செய்தாலும் அவர்கள் ஒரு நல்ல மனிதர்களாக அல்லது ஒரு சமூக நோக்கோடு செய்கிறவர்களாக எடுத்துக்கொள்ள முடியாது. நாங்கள் எங்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகளில அன்பு, பண்பு, அடக்கம் இருக்கணும், மரியாதை இருக்கணும். இவை இல்லாவிட்டால் என்னதான் நாங்க படித்த ஒரு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சமூகத்தில மற்றவர்கள் பார்த்து எங்களை ஒரு மரியாதை இல்லாத நபர், ஒரு ஒன்றுமே தெரியாது இவருக்கு, பிறரை மதிக்க தெரியாது, இவரோட நாங்க பழகினா எங்களை வந்து இவர் தரக்குறைவா நினைப்பார், எங்களையும் மரியாதை இல்லாம கதைப்பார் என்று சொல்லி பிறரும் இவரோட கதைக்கிறதுக்கு
வெட்கப்படுவார்கள். என்னதான் படித்து பணம் இருந்தாலும் பிறரை மதித்து நடக்க பழகுங்கள். இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கிற நபரை பற்றி கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பு சமூக ஊடகங்களில சில கருத்துக்கள் வெளிவந்தது. அந்த கருத்துக்களுக்கு இந்த நபர் ஒன்று அமைதியாக கடந்து போயிருக்கலாம், அல்லது சரியான முறையில பதில் கூறியிருக்கலாம். அதை விட்டுவிட்டு அந்த கருத்துகளுக்கு எதிராக நக்கலான விடயங்களை தொடர்ச்சியாக அவருடைய யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியாக அவருடைய யூடியூப் சேனலில் அந்த நபர் பதிவேற்றம் செய்ததை நான் பார்த்திருந்தேன். பிறருடைய கோபத்தை இன்னும் தூண்டும் வகையிலும், அல்லது தான் செய்கிறது தான் சரி, அப்படித்தான் நான் செய்வேன் என்று சொல்லி பிறருக்கு எரிச்சல் ஊட்டும் வகையிலும் இவரின் செயற்பாடுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அந்த வகையில இப்போது அவர் சரியாக மாட்டியிருக்கிறார். இது தற்போது பாராளுமன்றம் வரைக்கும் போயிருக்கிறது. இனி என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை. பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள், வன்முறைகள் நடக்கும்போது சமூகத்தில பலதரப்பட்ட மக்களும் குரல் கொடுப்பார்கள். நிச்சயமாக இவர் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். தன்னுடைய சொந்த பணத்தில உதவி செய்வதில்லை, புலம்பெயர் மக்கள் அனுப்புகிற பணத்தில கொண்டு போய் உதவி செய்வது. அதிலையும் இப்படிப்பட்ட விமர்சனங்கள், கதைகள் எல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. ஒரு பெண் பிள்ளையை பார்த்து இந்த அளவிற்கு கதைக்க வேண்டிய அவசியம் ஒரு துளியளவு கூட இல்லை. அவர் சொல்லுகிறார், தான் ஒரு அண்ணனாகத்தான் அறிவுரை சொன்னேன் நான், சகோதரியாகத்தான் அறிவுரை சொன்னேன் நான். ஒரு அண்ணனாக அறிவுரை சொல்லுபவர் இந்த வகையில சொல்ல மாட்டார். நீ லவ் பண்றியா, நீ என்ன பால்குடி மறக்கலையான்னு சொல்லி ஒரு சமூக ஊடகத்தில் ஒரு அண்ணன் எந்த காரணம் கொண்டும் ஒரு காணொளியை பதிவேற்றம் செய்ய மாட்டான், ஒரு சொந்த அண்ணனாக இருக்கும் பட்சத்தில். ஆகையால இப்படியான நபர்கள் உண்மையாக சமூக அக்கறையோடு, சமூக நலனோடு செயற்படுபவர்கள் அல்ல. இவர்கள் குறித்து அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். அரசாங்கம் இது குறித்து ஏதாவது சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்றுதான் நினைக்கிறேன். என்றால் இது சமூக ஊடகங்கள்ல தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹெல்பிங் வீடியோ செய்கிறவர்கள் மிகுந்த அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். சரியாக கொண்டு செல்லுங்கள். இல்லை என்றால் உங்களுக்கும் இதே போன்ற நிலைதான் ஏற்படும். இந்த நபரை விட நிறைய பேரை நானும் பார்த்திருக்கிறேன். சமூக ஊடகங்களில ஹெல்பிங் வீடியோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சரியான முறையில் தான் செய்கிறார்கள். ஆனால் இவர் ஏதோ தனக்குத்தான் எல்லாம் தெரிந்தது போல நடந்து கொண்டிருக்கிறார். இனி இவருடைய நிலைமை என்ன ஆகப் போகிறது என்று தெரியவில்லை. ஒருவேளை இந்த நபர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம். இப்போதும் கூட ஒரு காணொளி வெளியிட்டிருந்தார். அதிலேயுமே இவர் சரியான ஒரு தான் செய்தது தவறு என்று உணர்ந்தது போல இல்லை. ஏதோ தான் செய்திருக்கிறேன் அப்படி என்றொரு நக்கலாகத்தான் இவருடைய பதிவு அமர்ந்திருக்கிறது. நக்கலாகத்தான் இவருடைய பதிவு இருக்கிறது. இருந்த போதிலும் இது பாராளுமன்றம் வரைக்கும் சென்றபடியா இது குறித்து சட்ட நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள்.